இந்திய அரசாங்கம் பர்மனண்டாக கொண்டு வர இருக்கக்கூடிய ஒரு 3 ப்ராஜெக்டை எதிர்த்து சார் இந்த சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு வழக்கு தொடுத்துருக்குறாங்க. அது இந்த சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம், அப்புறம் இந்த நெட்வொர்க் டிராஃபிக் அனாலிசிஸ், நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் அப்படிங்கிற இந்த ஒரு 3 பர்மனன்ட் ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா நாட்டு மக்களுடைய தனி உரிமைக்குள்ள தலையிடுகிறது. ஏன்னா எந்த வேணா இடைமறிக்கலாம், எதை வேணா மானிட்டர் பண்ணலாம், எதை வேணா நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை வந்து பர்மனண்டா தடை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுத்து ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சிபிஐ வந்து தொலைபேசியை ஒட்டு கேட்கலாம் அப்படின்னு பிறப்பித்த உத்தரவை வந்து ஹோம் மினிஸ்ட்ரி சிபிஐக்கு கொடுத்த அனுமதி உத்தரவை ரத்து பண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டிருக்குது போன ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் சார், இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். பிரைவசியை பாதுகாப்பதற்காக என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து திரும்பவும் நினைவூட்டலுக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் டாக்டர் ராமதாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய லீடர் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒட்டுக்கேட்பு கருவி அப்படிங்கிற இந்த விவகாரத்தை பொன்ராஜ் சார் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு குற்றச்செயலாக தான் நான் பார்க்குறேன். குற்றச்செயல் வந்து இது செய்வது தவறு. அது கிளாண்டஸ்டைனா, அதாவது அவருக்கு தெரியாமல் ஒட்டு கேட்பது சட்டப்படி குற்றம். சரி. அது மட்டும் இல்லாம இந்த பக் டிவைஸை அவரே கண்டுபிடித்து கொடுத்துருக்கார். இது மொபைல் ஓரியன்டட் பக் டிவைஸா இல்ல இன்டர்நெட் ஓரியன்டட் பக் டிவைஸான்னு தெரியல. சரி. மொபைல் ஓரியன்டட் பக் டிவைஸ்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி. பட் இன்டர்நெட் ஓரியன்டட் பக் டிவைஸ்னால ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டர் அது. சரி. ஸோ அதனால வந்து எந்த அளவுக்கு இது இதாச்சு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில வந்து இது இன்டர்நெட் பேஸ்ட் பக் டிவைஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது மொபைல் இல்லாம லோக்கல் இன்டர்நெட் வைஃபை, வைஃபை ஐபி பேஸ்ட் பக் டிவைஸ் இருக்கு. ஓகே. இது வந்து இத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிடெக்ஷன் டூல்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க் லாக் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே. டிஹெச்பி லீசஸ் இருக்கு. சரி. அதாவது அன்னோன் ஐபிய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அன்னோன் ஐபிய கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி. ஸோ இந்த மாதிரி வந்து பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், ஆப் பேஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். சரி. இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு பார்க்க முடியும். ஓகே. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு மொபைல் கனெக்டட் பக்னா ஆர்எஃப் டிடெக்ஷன், அப்புறம் சிம் கால் பிஹேவியரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்புறம் லான்லீனியர் ஜங்ஷன் டிடெக்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ என்எல்ஜேடின்னு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ என்னன்னா இன்டர்நெட் பேஸ்ட் பக் வந்து டி பக்ஸ்னு பேரு, மொபைல் பேஸ்ட் பக்ஸ் வந்து பக்ஸ்னு பேரு. இதுல வந்து ரவுட்டர் மூலமா கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வைஃபை ப்ளூடூத் பேண்ட் இருக்கு, அந்த பேண்ட்ல எப்படி யூஸ் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். மொபைல் பேஸ்ட், இது இன்டர்நெட் பேஸ்ட்ல. அதே மொபைல் பேஸ்ட்ல வந்து செல்லுலர் பேண்ட் 900 மெகாஹெட்ஸா இல்ல 1800 மெகாஹெட்ஸா 3Gயா 4Gன்றதை பொறுத்து அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சைபர் கிரைம் போலீஸ் தான் நம்ம இது வந்து செல் பேஸ்டா பண்ணியிருக்காங்களா இல்ல வந்து இன்டர்நெட் பேஸ்டா பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனா எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பக் டிவைஸ் தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒழிய இது எந்த அளவுக்கு இதா பண்ணிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கல, தெரியல என்னன்னு சார். பொதுவா இந்த மாதிரியான சார் இப்போ நம்ம இந்த புல்வாமா தாக்குதல் நடந்தது இல்ல பொன்ராஜ் சார்? ஆமா, புல்வாமா தாக்குதலை வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் சார் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பல ஆயிரக்கணக்கான பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட்டை அடுத்தடுத்து அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை வந்து ரிலீஸ் பண்ணாங்க சார். ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த அப்போது கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ்ல அவங்க சொன்னது என்னன்னா, இந்த புல்வாமா தாக்குதல் நடத்துவதற்கான தேவைப்படக்கூடிய அந்த வெடிமருந்து இருக்கு பாருங்களேன், அதை வந்து பிளாஸ்ட் பண்றதுக்கு தேவையான அலுமினிய பவுடர் இருக்கு பாருங்க. இந்த அலுமினிய பவுடரை எங்கடா வாங்கினானுங்க அப்படின்னா, என்னையே சொல்லுது
இதை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா சார்? சார் ஆமா, அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு அப்படின்னா, நீங்க சிஆர்பிஎஃப்னுடைய கான்வே போகும்போது ஒரு 42 பேர் இறக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட்டை நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த இன்டர்நெட்ல வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய சில உபகரணங்கள் காரணமாயிருச்சு. அதுபோல் இப்போ முன்னால பேசிட்டு இருந்தாப்புல சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் அவர் சொன்னாப்புல இந்த மாதிரி பக்கெல்லாம் ரொம்ப ஆன்லைன்லேயே கிடைக்கும், இதை கூட வாங்கி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார், இந்த மாதிரி குறிப்பிட்ட சில டிவைஸை வாங்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அனுமதி இருக்கா? அப்போ சில ட்ரக் எல்லாம் நம்ம வாங்க முடியாது, அது தடை செய்யப்பட்ட ட்ரக்காக இருக்குது. அதுபோல் இந்த மாதிரி டிவைஸுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்குங்களா சார்? இது இவங்க தான் வாங்கணும், இவங்க தான் வாங்கக்கூடாதுன்ட்டு ஏதாவது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சைனா மார்க்கெட்லயோ இன்டர்நெட்லயோ எதை வேணாலும் நீங்க வாங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையுமே வாங்கி தனித்தனியா நீங்க வந்து மேக் பண்ணலாம். ஓகே. வைஃபை ஸ்கேனர் கிடைக்குது, ப்ளூடூத் ஸ்கேனர் கிடைக்குது, ராஸ்பெரி பை டிவைஸ் இருக்கு. அப்ப இந்த ராஸ்பெரி பை டிவைஸ் வந்து நார்மலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிடைக்குது. சரி. அப்ப அந்த ராஸ்பெரி பை டிவைஸ்ல இன்டர்நெட் மாடல் இருக்கு, ஓகே, ப்ளூடூத் மாடல் இருக்கு, ஓகே, ஸோ வைஃபை மாடல் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணி லோக்கல் வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, செல்ல போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பக் டிவைஸ் மைக் தானே வேணும், வேற என்ன இருக்கு? ரெக்கார்டர் வேணும், மைக் வேணும். ஓகே, ஓகே சார். சில வழக்குகளை சம்பந்தப்பட்ட நபரே வந்து அவங்க கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த புகாரை வந்து சில கேஸுக்கு வந்து அது அப்ளிகபிள் ஆகிறது கிடையாது. அது நம்ம போக்சோ கேஸு சொல்லலாம், சில பாலியல் குற்றங்கள், அதுக்கெல்லாம் நீதிமன்றமே ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ டாக்டர் ராமதாஸ் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒட்டுக்கேட்பு கருவி குறித்த ஒரு புகார் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு ஒருவேளை ரொம்ப தெரிஞ்சவங்களே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானம் ஆகிறாங்க ஆயிட்டு இந்த புகாரை வாபஸ் வாங்குறாங்க அப்படின்னா, அப்படி இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்க முடியுமா சார்? இது லீகலாக அனுமதிக்கப்படுதா அது சட்டம்? இல்ல, சட்டப்படி குற்றம் தானேங்க. நான் வந்து இப்ப வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒருத்தருக்கு தெரியாம ஒரு ஆடியோ கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்றதே குற்றம் அப்படின்றப்ப, சரி, நீங்க மைக் வச்சு டேப் பண்ணி ஸ்பை பண்ணி பாக்குறது எப்படி அதை ஏத்துக்குவாங்க? அது வந்து செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்ல கவர்மெண்ட் செஞ்சா குற்றம் இல்லைன்னு வரும். சரி. இதே தனியார் நபருக்கு பண்ணும் பொழுது, தனியார் நபருக்கு பண்ணும்போது அது வேற மாதிரி பார்க்கப்படும். அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. பொன்ராஜ் சார், இந்த கேஸ் பத்தி நீங்க ஏதாவது கூடுதலாக சொல்ல விரும்புறீங்களா? நான் கொஞ்சம் நிகழ்ச்சி முடிக்க போறேன். அதாவது வந்து இந்த அவங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டிப்பா இருக்கும் பார்வையாளர் மாடத்துல. யாராவது வந்தாங்க, ஜெனரல் பப்ளிக் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு டெக்னீஷியன் தான் பண்ணிருக்கணும். ஒரு இன்டர்நெட் டெக்னீஷியனோ இல்ல வந்து வைஃபை டெக்னீஷியனோ இல்ல மொபைல் போன் டெக்னீஷியனோ யாராவது ஒரு டெக்னீஷியன் மூலமா தான் இந்த பக் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். சரி. அப்ப அந்த டெக்னீஷியன் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை அலைன் பண்ணி பண்ணிருக்கணும். ஸோ அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எவ்வளவு நாள் பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே, 7 நாள் ஸ்டோரேஜா, 1 மாசம் ஸ்டோரேஜா, 2 மாசம் ஸ்டோரேஜ், இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி செல்போன் அப்படின்னா கண்டிப்பா மொபைல் இஎம்ஐ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணிடலாம். சரி. நான் லீனியர் ஜங்ஷன் டிடெக்டர் இருக்கு, அதை வச்சு ட்ராக் பண்ணலாம். சரி. இந்த மாதிரி ட்ராக்கிங் ஆர்எஃப் பக் டிடெக்டர்ஸ் இருக்கு, அதை வச்சு ட்ராக் பண்ணலாம். சரி. இந்த மாதிரி எல்லா வகையிலயும் வந்து வைஃபை நெட்வொர்க் ஸ்கேனர்ஸ் இருக்கு. சரி. சோ அது எந்த சிஸ்டம் வச்சாலும் அதை ட்ராக் பண்ண முடியும். எக்ஸப்ட் வந்து விபிஎன். ஓகே. விபிஎன் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ஓகே சார். விபிஎன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டமே ஒழிய மற்றபடி எல்லா வகையிலையும் இதை ட்ராக் பண்ண முடியும். ஓகே. ஆனா வச்சது யாருன்றதுக்கு விஷுவல் எவிடன்ஸ் வேணும். ஓகே. அதுக்கு சிசிடிவி வேணும், இல்ல வந்து யாரு உள்ள வந்தாங்க போனாங்கன்னு விசாரிக்கணும். இதெல்லாம் ப்ராசஸ். கண்டிப்பா இது சட்டப்படி குற்றம். இந்த குற்றத்தை செய்த நபர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அது ஒரு கேஸ் வாபஸ் வாங்கினாலும் சரி, வாபஸ் வாங்கலைனாலும் சரி, ஸ்பை கேமரா வைத்தவர்கள் யார் என்றால் அதை கண்டுபிடித்து தண்டிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும்.